வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில் கிட்ஸுக்கெல்லாம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் செஞ்சு தரக்கூடிய மொறு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வேற எதுவும் கிடையாது, அது மசால் வடை. மொறு மசால் வடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா மசால் வடை. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான 4 விஷயம் தான் இதுக்கு தேவை. இதுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இப்போ ஒன்றும் பாதியமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சி ஜாரில் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சா போதும். ரொம்பவே மையாலாம் அரைக்க வேண்டாம். மசால் வடை நல்லா ஒரு மொறு மசால் வடை வேணும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ ஒன்றும் பாதியமாக பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை அதை இதில் ஆட் பண்ணினாலே போதும். நான் இன்றைக்கி 1.5 டம்ளராக பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். ஸோ இது என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் பெசரி விடணும். ஸோ இது நல்லா பெசரும் போது அந்த இஞ்சி ஆகட்டும், அதில் இருக்கிற சாறு எல்லாம் உள்ளே இறங்கணும். கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணக்கூடாது, கல்லுப்பு கரையாது. சால்ட்டு தான் ஆட் பண்ணணும். மாற்றி கல்லுப்பு ஏதாவது ஆட் பண்ணிட போகிறீங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது மொத்தமே நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கலரும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா பிடிக்கிற மாதிரி வரும். அதாவது கையில் நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா இது பெசரி விடணும். நம்ம இன்கேஸ் உங்களுக்கு உதிர்த்து போகுது வளரலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்தா போதும், உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, நல்லா பெசரிட்டு அதை லைட்டாக குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா டக்குன்னு அதை தட்டி நம்ம உள்ள எண்ணெயில் சேர்க்கணும். ஸோ பால்ஸாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இது ஒன்றுமே கிடையாது, அப்படியே எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு அந்த சுட எண்ணெயில் உள்ளே விட வேண்டியதுதான். நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பிடிச்சி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும், அதாவது அந்த பருப்புக்காக பிடிச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே தட்டி உள்ளே சேர்க்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக் ரெடி இல்லையா? இன்னையோட டிப் என்ன தெரியுமா? நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா, கருவேப்பிலை இலையை மட்டுமே உதிர்த்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா, ஏர்டைட் ஃப்ரீ கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அப்படியே இருக்கும். கருவேப்பிலை ஒன்றுமே ஆகாது. ஒரு 1 வீக் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். காம்போடு வைக்கக்கூடாது. இலையை மட்டும் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா கருவேப்பிலை அப்படியே ரீட்டைன் ஆகும் ஃப்ரெஷ்னஸோட. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொறு ஸ்நாக் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக். நம்ம பருப்பு ஊற வச்சுட்டோன்னா போதும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட கிட்ஸ்க்காக. ஸோ அது நல்லா 2 பக்கமே நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, பவுலில். அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா ஓகே. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்கும் ஸ்நாக்கு. நம்மளுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இது மார்னிங் எங்களுக்கு வேணும் லஞ்சுக்கு அந்த மாதிரினாலும் நீங்கள் அழகாக இது மார்னிங்குமே எந்திரிச்ச உடனே ஊற வச்சுட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஐ ஹோப் இன்னையோட மொறு மசால் வடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.